நீங்க எல்லாருமே பேயை வர வச்சு பேய் கூட பேசுற ஓஜா போர்ட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையா பொய்யா, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேய் படம்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஆல்பபெட்ஸ் மூலமா உருவான இந்த ஓஜா போர்டை வச்சு பேயை வர வச்சோம், நாங்க பேய் கூட பேசணும் அப்படிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஓஜா அப்படின்றது ஒரு கம்பெனியோட நேம். இடியோ மோட்டார் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த ஓஜா போர்ட் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு பாட்டை மனசுல நினைப்போம், நம்ம பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் அந்த பாட்டை பாடுவான். அது மாதிரி ஒரு 5 பேர் இந்த ஓஜா போர்ட்ல உட்கார்றப்ப ஒருத்தனோட மைண்ட் வந்து வீக்கா இருக்கும், அவன் கண்டிப்பா பேய் வரும் அப்படின்னு நம்புவான். அவனோட எஃபெக்ட் தான் பக்கத்தில் இருக்கவங்களையும் பேய் இருக்கு பேய் வந்துருச்சுன்னு நம்ப வைக்குது. சப்போஸ் இந்த ஓஜா போர்டை ஒரு 5 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த 5 பேர்த்தோட மைண்டுமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, பேய் நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாங்க, பயப்படாம இருந்தாங்க அப்படின்னா இந்த ஓஜா போர்டுன்றது ஒன்னு ஒர்க்கே ஆகாது. பேய் ஓட்டுறவங்க கிட்ட எல்லாம் இந்த ஓஜா போர்டை பத்தி கேட்கறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்துல வீக்கா இருக்கவனோட உடம்புக்குள்ள பேயே வந்து இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுனாங்க. சோ இந்த ஓஜா போர்டை வச்சு நாங்க ஸ்பிரிட்டை வர வச்சோம், பேய் கூட பேசணும் அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிராதீங்க. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்டீரியஸான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.